Hi friends, welcome back to my channel Lavanya Metu Lifestyle. அவரைப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானல்ல அவரைப்பருப்பு ஆட் பண்ணி லைட்டாக கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. இன்க்ளூடிங் களி கூட சூப்பர் காம்பினேஷனுங்க. அவரைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அவரைப்பருப்பை மத்து வச்சு எதுவும் கடையாமல் 4 பழுத்த தக்காளி 5 பல் பூண்டு மஞ்சத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி பழத்தோட புளிப்பு மட்டும். நெக்ஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை 4 பல் பூண்டை தட்டி இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்குனதும் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்குனதும் குக்கரில் இருக்கிற பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை மத்து வச்சு எதுவும் கடைய வேணாம், அதுவே நல்லா குழண்டு வெந்து வந்துடும். ஒரே விசிலே கத்திரிக்காய் தக்காளி பூண்டு எல்லாமே வெந்துட்டுருக்கோம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததும் மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம சேனலில் போகிற ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.